நக்ஷபந்தி என்று ஒரு பெரிய தரீகா, அதனுடைய ஒரு பெரிய ஷேக் ஜுல்ஃபிகார் அஹ்மத் நக்ஷபந்தி ரஹ்மத்துல்லா அலை அவங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜுமாதுல் ஆஹிரா 22 வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்க ரொம்ப பெரியவங்க, நிறைய உலமாக்கள் அவங்கள்ட்ட பையத்தாக இருக்கிறாங்க. நான் 2009 ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கும் போது மதீனா முனவரால மக்ரிப் தொழுகைக்காக லிஃப்டில் நான் ஏறுறேன். அங்கே எனக்கு ஒரே ஆள் தான் என் பக்கத்தில் நிற்கிறாங்க. ரொம்ப பெரியவங்க, கம்பீரமான தலப்பா, உயரம். இப்போ இவங்க யார்? இவங்க என் மனசில் படுது, ஹஜரத்துடைய ஹுத்பாத்துகள்லாம் என்கிட்ட இருந்துச்சு. இவங்க பீர் ஜுல்ஃபிகாராக இருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். நான் கீழே இறங்கின பிறகு ஒரு வெளியில் மழை பெய்யுது. அப்போ ஒருத்தர் கொடையை கொண்டுட்டு ஓடி வர்றாரு. அவங்க ஹஜரத்துடைய பணிவிடையாளர். அவங்கள்ட்ட கேட்டேன் இவங்க யாருன்னு சொல்லி. இப்போ சொன்னாங்க இவங்க தான் பீர் ஜுல்ஃபிகார் சாப்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம். இப்போ அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்கள்ட்ட ஹஜரத்து தனியாக இருக்கும்போது போய் பையத்தானோ. அதற்கு பிறகு ஹஜரத்து அசருக்கு பிறகு மஜ்லிஸுகள் வைப்பாங்க, அதில் போய் உட்கார்ந்தோம். 2010 ஹஜரத்தை சந்தித்தேன், ஹஜ்ஜில் 11 ஹஜரத்தை சந்தித்தோம். ஆஹா, ரொம்ப பெரிய ஒரு மகானவங்க. அவங்க அசலில் என்னங்க படிக்கிற காலத்திலே குர்ஆன் ஹிஃப்ஸ் பண்ணிட்டாங்க. படிக்கும்போது ஒரு 2 மாதம் லீவில் 6 ஜுஸா மனப்பாடம் பண்ணிட்டாங்க. அப்புறம் படிச்சுக்கிட்டே ஹிஃப்ஸ் பண்ணிட்டாங்க. பெரிய இன்ஜினியர் குடும்பம், பெரிய தீன்தாரியான குடும்பம். அந்த காலத்தில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கின ஒரு பெரியவங்க. ஆனால் எல்லாத்தையும் விட்டு இந்த ஆன்மீக பாதைக்கு வந்தாங்க. உலமாக்குடைய தொடர்பில் இருந்து பெரிய ஷேகாக ஆனாங்க. இந்த காலத்தில் நக்ஷபந்தி தரீகாவுடைய உலகமெல்லாம் அதை கொண்டு போய் சேர்த்த ஒரு பெரிய பெருமை அவங்களுக்கு இருக்குது. இந்த தரீகாவுடைய மூல ஹஜரத் அபூபக்கர் தான் அவங்கள்ட்ட போய் சேருது. அபூபக்கர் தான் அவங்கள்ட்ட இருந்து அவங்களுடைய பேரன் காசிம் பின் அப்துல் ரஹ்மான், அதற்கு பிறகு இமாம் ஜாஃபர் சாதிக். இப்படியாக இந்த தரீகா என்னங்க, ஆரம்பத்தில் சித்திகியா அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. இந்த தரீகாவில் பாயசீத் பிஸ்தாமி ரஹமத்துல்லா அலை வந்தாங்க. இந்த தரீகா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல பெரியார்களோடு கடந்து வந்தது. அதில் ஒரு பெரியவங்க தான் ஹாஜா பஹாவுத்தீன். ஹாஜா பஹாவுத்தீன் அவங்க வந்த பிறகு தான் இந்த தரீகாவுக்கு நக்ஷபந்த் அப்படின்னு சொல்லப்பட்டது. நக்ஷபந்துன்னு ஏன் சொல்லப்பட்டது? இந்த காலத்தில் உள்ள வாலிபர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்புவதே கடினமாக இருக்குது. அதனால தான் நாம் ரொம்ப பேசுறது இல்லை. ஏன்னா மக்களுக்கு புரியாத விஷயத்த பேசவும் கூடாது. இன்னைக்கு எல்லாமே நான் சொன்ன மாதிரி அறிவு ஆன்மீகம் போகிறதுனால இதெல்லாம் கட்டுக்கதைன்றுவான். ஆனால் உண்மை அதுதான். அதை புரியக்கூடிய ஆற்றல் வேணும். ஹாஜா பஹாவுத்தீன் நக்ஷபந்த் பெரிய கராமத்துகளை உடையவர்கள். அவங்க தன்னிடத்தில் யாராவது பையத்து வாங்க வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய நெஞ்சில் கை வைத்து ஒரு விரலை வைப்பாங்க. ஒரு விரலை வச்சுட்டு அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த முரீதுக்கு தான் உள்ளத்தில் அல்லாஹ்னு எழுதப்பட்ட மாதிரி தெரியும். நக்ஷனா எழுத்துன்னு அர்த்தம், பந்துனா பதிக்கிறதுன்னு அர்த்தம், அல்லாஹுடைய எழுத்தை பதிப்பதுன்னு அர்த்தம். அப்போ அவர் என்னங்க அந்த முரீதுடைய நெஞ்சில் அப்படி ஒரு விரலை வச்சு அல்லாஹ்னு சொன்னால் போதும், நக்ஷ் பந்த் ஆகிடும். அல்லாஹ்ங்கிறது அவருக்கு முன்னால எழுத்து வடிவத்தில் தெரியும். அதனால அவங்களோடு சேர்ந்து அது நக்ஷபந்த் அப்படின்னு ஆயிடுச்சு. அதை நம்ம பேச்சு வழக்கில் நக்ஷபந்திங்கிறோம். அவங்க ஒரு கடைக்கு போனாங்க. அந்த கடை ஒரு வியாபாரி, பாத்திர வியாபாரி. ஹஜரத் வாங்க என் கடைக்கு வாங்க, எனக்கு திக்ர் சொல்லித்தாங்கன்னு சொன்னாங்க. ஹஜரத் அந்த கடையில் போய் உட்கார்ந்தாங்க. அல்லாஹ்னு சொன்னாங்க. கடையில் இருந்த பாத்திரமெல்லாம் சேர்ந்து திக்ர் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஆச்சரியத்துக்கு ஒன்றுமே இல்லை. பெருமானார் காலத்தில் நடந்திருக்கு. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் நபிசுல்லாஹ் அவங்களும் உட்கார்ந்து சாப்பிட்டோம், அந்த பாத்திரங்கள் தஸ்பீஹ் செய்வதை நாங்கள் கேட்டோம்னு ஹதீஸில் வரும். பாத்திரங்கள் தஸ்பீஹ் செஞ்சது நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லி ஹதீஸில் வருது. ஆக இதெல்லாம் பெரியார்கள் மூலமாக வெளிப்படக்கூடிய கராமாத்துகள். ஹாஜா பஹாவுத்தீன் அவர்களுக்கு பிறகுதான் இந்த தரீகா நக்ஷபந்த் என்று அறியப்படுது. அந்த நக்ஷபந்தியில் ஹஜரத் மௌலானா பீர் ஜுல்ஃபிகார் சாப் ரஹமத்துல்லா அலை முஜத்திதீன் சொல்லுவாங்க. முஜத்திதீன் ஏன் சொல்லப்படுது? இதில் வரக்கூடிய ஒரு பெரியவங்க தான் முஜத்தித் அல் ஃபிசானி என்று ஒரு பெரியவங்க, இந்தியாவில் தோன்றிய ஒரு பெரியவங்க. அக்பருடைய காலத்தில் சையத் அஹமத் சர்ஹிந்தி அல் முஜத்திதீன் சொல்லுவாங்க. முஜத்திதுன்னு சொன்னால் இந்த மார்க்க அழியக்கூடிய நிலை ஏற்படுகிற நேரத்தில் அல்லாஹாலா ஒரு பெரியவங்களை அனுப்புவான். ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு முஜத்தித் வருவார் என்று ஒரு ஹதீஸில் இருக்குது. அவங்க மார்க்கத்தை அழியாமல் தடுத்து பாதுகாப்பாங்க. அவங்க தான் முஜத்தித். சர் சையத் அகமது காலத்தில் தான் மன்னர் அக்பர் என்ன செய்கிறாருன்னா தீன இலாஹிங்கிற புதிய மார்க்கத்தை கொண்டு வர்றாரு. உங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியும். அவர் இஸ்லாமை முழுமையாக அழித்து எல்லா மதங்களும் கலந்த ஒரு மதத்தை உருவாக்குறாரு. சையத் அஹமத் சர்ஹிந்தி ரஹமத்துல்லா அலை போராடுறாங்க, அவருடைய கருத்தை எதிர்க்கிறாங்க.
அவங்க சிறையில் அடைக்கப்படுறாங்க, குவாலியர் சிறையில். அக்பர் கடைசி நேரத்தில் திருந்தியதாக வரலாறு உண்டு. அவர் தௌபா செய்திருந்தால் நாம் அவரை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா அத்தாயிபு மினத்தம் கவல்லா தம்பலஹு, ஒருத்தன் தௌபா செஞ்சுட்டா பாவமே செய்யாதவனை போல அக்பர் கடைசி நேரத்தில் தௌபா செஞ்சதாக கருத்து இருக்குது. அக்பர் பிறகு அவருடைய மகன் ஜஹாங்கீர் வர்றாரு. ஜஹாங்கீரோடும் ஹஜ்ரத் அவர்கள் தொடர்பு கொள்றாங்க. பிறகு அவர் தன் தந்தை செய்த தவறை உணர்ந்து முஜத்தித் அல் ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சிறையிலிருந்து விடுவித்து அவங்கள ரொம்ப கண்ணியப்படுத்தி பிறகு தன் தந்தை செய்த அந்த தவறுகளை ஒடுக்கி தீன இஸ்லாமை காயமாக்குறார். அதனால தான் இன்னைக்கும் இங்க இஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னா முஜத்தித் அல் ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அந்த வேலையினால தான். அவங்க இந்த நக்ஷபந்தி தரீகால மிகப்பெரிய பெரியார்களை ஒருத்தவங்க. அவங்க சில்சிலால வர்றவங்கள முஜத்திதீன் சொல்லப்படுது. இந்த வழியில ஷாஹுலில்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியாவுக்கு ஹதீஸு கலையை அறிமுகப்படுத்திய மிகப்பெரிய மகான் ஷாஹுலில்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான் இவங்க ஒவ்வொரு பெரியாரை பற்றியும் நான் பேசணும். அவங்களுடைய மகன் தான் ஷா அப்துல் அசீஸ். அவங்க தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் செய்யணும் என்று முதல்ல ஃபத்வா கொடுத்தாங்க. அவங்களுடைய மாணவர்கள் தான் தேவபந்துடைய பெரியார்கள். ஷா அப்துல் அசீஸுடைய மாணவர்கள் தான் காசிம் நானூத்தவி. எல்லா பெரியார்களும் அந்த வழியில் வரக்கூடியவங்க தான். அப்போ அவங்களும் நக்ஷபந்தி தரீகால வர்றவங்க தான். பீர் ஜுல்ஃபிகார் சாஹிப் அவங்களும் அந்த நக்ஷபந்தி முஜத்திதி தரீகால உள்ளவங்க. நான் எழுதிய ஹதீஸுகள் தொகுக்கப்பட்ட வரலாறு, பொதுவாக நூலாசிரியர் ஒரு பதிப்பகத்துக்கு ஒரு பேர் வைக்கணும். நான் இந்த தரீகா மீதுள்ள பாசத்தினால முஜத்திதி பதிப்பகம் தான் நான் பேர் வச்சிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, பல பேர் நம்மளையும் தரீகாவுக்கு எதிரான ஆளுமா, என்னையும் போய் வஹாபிங்கிறான், என்னென்னமோ பேரும் வைக்கிறாங்க. நாம் சுன்னத்துக்கு நெருக்கமான தரீகா எதுவோ அதில் நாம் இருப்போம். பிதாத்துகள் இல்லாத இவங்க நக்ஷபந்தி தரீகால ரொம்ப எதுவுமே ரொம்ப டாம்டின்னு இருக்காது, ஆடம்பரங்கள் இருக்காது, சுன்னத்துக்கு நெருக்கமான வழிமுறை. இந்த தரீகால திக்ருகளை விட முராக்கபாவுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் முராக்கபா தான். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் முராக்கபா இருப்பாங்க. ஹஜ்ரத் ஜுல்ஃபிகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களே கூட சர்வ சாதாரணமாக 4 மணி நேரம் முராக்கபாங்கிறது என்ன சரிங்களா, உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டு அல்லாஹ்வுடைய ரஹமத் என் மீது இறங்குகிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில மனதை ஒருமைப்படுத்துவதான் முராக்கபா. அதுக்கு அவங்கள்ட்ட பல பாடங்கள்லாம் இருக்குது. முராக்கபாவுடைய பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மன ஓர்மையை கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ ஹஜ்ரத்துடைய நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. அவங்களும் நிறைய கராமத்துடையவர்கள். பீர் ஜுல்ஃபிகார் சாஹிப் அவங்க இப்போ உலகத்தில் நிறைய பகுதிகளில் போய் அமெரிக்கா உட்பட பல நாடுகளுக்கு போய் நிறைய முரீதுகளை உருவாக்கி பல பேரை தௌபா செய்ய வைத்து அவங்க ரஷ்யாவுக்கு பயணம் செஞ்சதை பற்றி ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். சில புத்தகங்களை எடுத்தா முடிக்காம வைக்க மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த கிதாப். அதை நான் படிக்க ஆரம்பித்த போது அதை முடிச்சுட்டு தான் கீழே வச்சேன். அந்த மாதிரி ஒரு அற்புதமான இந்த ரஷ்யா அந்த கம்யூனிசத்திலிருந்து விடுபட்டு பல நாடுகளாக உடைஞ்ச நேரத்தில் ஹஜ்ரத் அங்கே போய் அங்கே உள்ள நிலைமைகள், அங்கே இஸ்லாத்தை எப்படி பாதுகாத்தாங்க, இதெல்லாம் அந்த வரலாறுல எழுதியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நிறைய இந்தியாலையும் அவங்களுடைய ஹலீஃபாக்கள் நிறைய இருக்கிறாங்க. இப்போ தாருலும் தேவபந்துடைய நிறைய உஸ்தாதுமார்கள் ஹஜ்ரத்துடைய ஹலீஃபாக்களாக இருக்கிறாங்க. ஆக நம்ம காலத்தில் நாம் பார்த்த ஒரு மிகப்பெரிய மகான், ஒரு மிகப்பெரிய வலியுல்லா பீர் ஜுல்ஃபிகார் சாஹிப் அவங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய இறப்பு என்பது ஒரு பெரிய துயரம். நான் இந்த செய்தியை கேள்விப்பட்டு மிகுந்த மன வருத்தத்துக்குள்ளான. நாம் ஏற்கனவே இந்த உம்மத்து யதீம்களாக இருக்கிறோம் இல்லையா, கையறு நிலையில் இருக்கிறோம். பலவிதமான அழுத்தங்கள் சோதனைகள் எல்லா பகுதியிலையும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இருப்பது தான் நமக்கான ஆறுதல். அவங்க அல்லாஹ்ட்ட கையேந்துகிற அந்த தஹஜ்ஜுதுடைய துஆக்கள், அதை கொண்டு தான் நமக்கான கஷ்டங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இலகுவா இருக்குதுன்னு நினைக்கிற நேரத்தில் இந்த பெரியார்களுடைய மரணங்கள் நம்மை பெரிய கவலையில் ஆழ்த்தது. இது கியாமத்துடைய அடையாளம். அறிஞர்களுடைய மரணம், நல்லோர்களுடைய மரணம், இவங்கெல்லாம் போவாங்க. மக்கள் ஜாஹில்களை முட்டாள்களை தலைவர்களாக்குவாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. பெருமானார் சொன்னாங்க, உலமாக்கள் உயர்த்தப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உயர்த்தப்பட்டா உலமாக்கள் எல்லாம் போயிட்டா ஜாஹில்கள் தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஜாஹில் யாரு? எல்லாருக்கும் இன்னைக்கு முஃப்தி யாருன்னா கூகுள் தான் முஃப்தி. ஆலிம்கள்ட்டெல்லாம் கேட்கறதே இல்லை. இவரே கூகுளில் போய் தட்டுவார், அது என்ன ஃபத்வா கொடுக்குதோ அதை கேட்டுக்குவார். கூகுள் தான் இவங்களுக்குலாம் லீட்ரு இன்னைக்குள்ள இளைய தலைமுறைக்கு. இப்போ என்ன ஆகும், இதில் போய் ஃபத்வா கேட்டால் அது என்ன வழிகேடு தானே அது. அப்போ இதைத்தான் நபிஸுல்லாஹு சொன்னாங்களோன்னு யோசிக்க வேண்டியிருக்கா. அருமையானவர்களே, அத்தகைய ஒரு பெரிய மகான் தான்
அவங்களுடைய மரணம். உலமாக்கள் ஒவ்வொருவரும் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள், ஒரு ஆலிம் சொன்னாரு, நான் எத்தீமாயிட்டேன், ஹஜரத்துடைய இறப்பை என்னால் தாங்கவே முடியலன்னு சொல்லி. ஏன்னா நல்லவர்களுடைய இறப்பு நம்முடைய உள்ளத்தில் துயரத்தை தரணும். அல்லாஹ் தஆலா இருக்கிற பெரியார்களுடைய ஆயுள்ல அல்லாஹ் பறக்க செய்யணும். அவனுடைய வழிகாட்டுதல் நமக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கொண்டு தான் இந்த உலகத்தில் சுக்கூனும் சக்கீனாவும் இருக்குது. அவங்க மௌத்தாயிட்டாங்கன்னா சுக்கூன் இல்லாமல் போயிடும். ஏற்கனவே நாம் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறோம். இல்லாமல் அல்லாஹ் ஹஜரத் பீர் துல்ஃபிகார் சாஹிப் நக்ஷபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கபரை அல்லாஹ் பிரகாசமாக்கட்டும். அவங்களுடைய வாரிசுகளுக்கு அல்லாஹ் சிறந்த ஆறுதல் அல்லாஹ் தரட்டும். அவங்களை போன்ற இன்னும் பல அவுலியாக்கள், பல மகான்களை அல்லாஹ் தோன்ற செய்யட்டும். நாம் குறைஞ்சபட்சம் உங்களால் என்ற அளவுக்கு ஒரு ஈசால் சவா பெரியார்களுக்காக நீங்கள் சில சூறாக்களை ஓதி ஈசால் சவாப் செஞ்சீங்கன்னா அவங்க பயனடைகிறாங்களோ இல்லையோ அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நீங்கள் கபூல் ஆகிறீங்க. அதனால் எல்லாரும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு ஈசால் சவாப் செய்யுங்க. ஹஜரத்தை பற்றி பேசணுங்கிறதுனால தான் இந்த ஆன்மீக தலைப்பை எடுத்திருக்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா பெரியார்களுடைய ஹயாத்தில் பறக்க செய்து நல்லோர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. சாலிஹீன்களோடு நம்ம காலத்தில் வாழக்கூடிய பெரியார்களில் சிறந்தவங்க யாரோ, நக்ஷபந்தியுடைய முஜத்திதுகள் ஹலீஃபாக்களும் இந்தியாவில் இருக்கிறாங்க. அந்த பெரியார்களோடு தொடர்பு ஏற்படுத்தி இந்த நல்லோர்களுடைய தொடர்பு தான் நம்முடைய தீன சலாமத்தாக்கி வைக்கும், நம்முடைய மார்க்கத்தை எப்போதுமே சீரியதாக ஆக்கி வைக்கும், நம்முடைய அமல்களுக்கு அது உயிரோட்டத்தை கொடுக்கும். இல்லாமல் அல்லாஹ் சாலிஹீன்களோடு தொடர்புடைய மக்களாக ஆக்கி நல்லோர்களோடு மரணிக்க செய்து நல்லோர்களோடு எழுப்புவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.